ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு தி சேனல் அஜித் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரைடே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் துபாய்க்கு எப்படி வந்தேன், என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனி என்ன ஒர்க்குக்கு வந்தேன், அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரைடே வீட்டுக்கு வந்ததும் எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். இன்றைக்கி வந்துட்டு ஷார்ஜா கார்னேஜ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ பார்க் பண்ணியிருக்க காரை எடுத்துகிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பியாச்சு. எவ்ரி வீக்கெண்ட் வந்து நான் காரை க்ளீன் பண்ணிடுவேன். நான் முன்னாடியே சில வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம கார் வந்து க்ளீன் பண்ணாமல் டஸ்ட்டாக வெளியில் கொண்டு போனோன்னா சப்போஸ் போலீஸ் நம்மளை பார்த்தாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து நான் காரை க்ளீன் பண்ணிடுவேன். நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேயே வந்துட்டு காரை க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அங்கேயே வந்துட்டு காரை க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ சப்போஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம வந்து வெளியில் தான் கார் வாஷ் பண்ணணும். கார் வாஷ்க்கு வந்துட்டு ஃபுல் இன்சைடு அவுட் சைடு எல்லாம் கார் வாஷ் பண்ணுறதுக்கு 30 dirhams ஆகிடும். நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து ஷார்ஜா கார்னேஜ் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரும். நம்ம கார்னேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடையில் போயிட்டு பரோட்டாவும் கிரேவியும் வாங்கிட்டு நான் அங்கே போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணோம். இது வந்து தமிழ் கடை. இங்கே வந்து நம்ம ஊர் டேஸ்ட்லேயே பரோட்டாவும் சால்னாவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். நான் முன்னாடி சில வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நான் போயிட்டு இங்கே பரோட்டா ப்ளஸ் கிரேவியும் தான் வாங்கிட்டு வர போகிறேன். இனியனுக்கு வந்துட்டு இட்லியும் வாங்கிட்டு வர போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து வீட்லேயே வந்து நான் சில்வர் கப் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கே வந்து அவங்க பிளாஸ்டிக் கவர் அந்த பிளாஸ்டிக் கப்பில் கொடுப்பாங்க. ஸோ சில்வர் கப் நம்ம கொண்டு போனோம்னா அதிலே வந்து சூடாக வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் சூடாக ஊற்றுனா கொஞ்சம் ரியாக்ட் ஆகுன்றதுக்காக நம்ம சில்வர் கப்பு ஆல்ரெடி நான் கொண்டு போயிட்டேன். ஸோ அந்த கடையிலேருந்து அங்கேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இந்த கார்னேஜ். ஸோ இங்கே வீக்கெண்டில் துபாய் இந்த யூஏல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்லேயே வந்து சமைச்சு இந்த மாதிரி பார்க்கு, கார்னேஜ், பீச் இங்கெல்லாம் வந்து கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு 11, 12 மணி வரைக்கும் வெளியிலே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பசங்களை எல்லோரும் கொண்டாந்து விட்டுட்டு அங்கே வந்து எல்லோரும் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய பொழுதுபோக்கே. இந்த மாதிரி இடத்துல இந்த பார்க்கு, இந்த பீச் இங்கே தான் வந்து அவங்க மோஸ்ட்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம கார்னேஜுக்கு வந்துட்டோம். கார்னேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். பையனோட ஸ்ட்ராலர் எடுத்துக்கிட்டு விளையாடுறதுக்கு ஒரு பாலு, ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டு, டிஷ்யூ எல்லாமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு லேஸ் இருக்கிற இடத்துல வந்து அங்கே உட்காந்து பாய் இருக்குது, பாய் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பையன் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரலான்னு தான் பிளானு. ஸோ இது நம்ம பார்க் பண்ணியிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா பெய்ட் பார்க்கிங் தான். பர் ஹவருக்கு வந்துட்டு 2 dirhams வந்து நம்ம பார்க்கிங் பே பண்ணணும். ஸோ உங்ககிட்ட கேஷ் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே இருக்கிற மிஷினில் போயிட்டு 2 dirhams பே பண்ணிடலாம். அப்படி உங்ககிட்ட கேஷ் இல்லைன்னா மொபைல் எஸ்எம்எஸ் மூலியமாகவே வந்து நீங்கள் இந்த பார்க்கிங்கை போட்டுக்கலாம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 38 ஃபீல்ஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. கூடவே வந்துட்டு வேட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம காருக்கு இப்போதைக்கு வந்து 1 hour தான் வந்துட்டு பார்க்கிங் போட்டிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 hour வந்துட்டு நான் பார்க்கிங் ஆட் பண்ணிடுவேன். மொபைல்லையே கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா நான் மொபைலில் ஆட் பண்ணிடுவேன். பக்கத்தில் பார்க்கிங் மிஷின் இருந்ததுன்னா நான் பக்கத்துலேயே காயின் போட்டு பார்க்கிங் போட்டுருவேன். ஃப்ரைடே அன்றைக்கி தான் எல்லாருமே வெளியில் வருவாங்க. இந்த இடத்துல நிறைய பார்க்கிங் ஸ்லாட் இருக்குது. இருந்தாலும் வந்து நமக்கு பார்க்கிங்கே கிடைக்கல. நான் ஒரு 2-3 ரவுண்ட் அடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு பார்க்கிங்கே கிடச்சிது. ஏன்னா அவ்வளோ பேர் இங்கே வந்துட்டு வெளியில் வந்து ஃபுட்டு கொண்டு வந்து சாப்பிட்றது, கொஞ்சம் சுற்றி பார்க்க வர்றது. ஏன்னா ஃப்ரைடே தான் எங்கள் வீக்கெண்டு. ஸோ அதனால் நிறைய பேர் வருவாங்க. அதனால் பார்க்கிங்கும் நமக்கு அவ்வளோவா கிடைக்காது, சீக்கிரம் கிடைக்காது. ஸோ ஒரு 2-3 ரவுண்டுக்கு அப்புறம் தான் நான் வந்து பார்க்கிங் போட்டேன். ஷார்ஜா, அஜ்மான், துபாயில் இந்த மாதிரி நிறைய கார்னேஜ் இருக்கும். கடலில் இருந்து அந்த தண்ணியை வந்து சிட்டிக்குள்ளே வந்து இவங்களாவே வந்து மேன்மேட் கனலாக வந்து உருவாக்கி அங்கே தண்ணி விட்டு சுற்றி வந்து பார்க் மாரி ரெடி பண்ணி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஷார்ஜா, அஜ்மான், துபாய் இந்த இடத்துல எல்லாமே பீப்புள் வந்துட்டு அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும் இது. ஸோ அதனாலேயே வந்து நிறையா ஸ்பாட்டில் துபாய், ஷார்ஜா, அஜ்மான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு மேன்மேட் கனலை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. தண்ணி இருக்கும், சைடில் வந்து வாக்வே இருக்கும். அங்கே நான் நடந்து வாக்கிங் போகலாம். நிறைய பேர் சைக்கிளிங் போவாங்க. அங்கே சின்ன சின்ன ஷாப்ஸ் கூட இருக்கும். அந்த ஷாப்ஸில் டீ இந்த மாதிரிலாம் விற்குவாங்க. சில வந்து சின்ன சின்ன என்டர்டைன்மெண்ட்டு விஷயங்களும் அங்கே இருக்கும், சின்ன பசங்களை விளையாடுறதுக்கு. அது இல்லாமல் சில ஏரியாவில் வந்து போட்டிங்கும் இருக்கும். பர் ஹவருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 2 பர்சன் போகிறது, 5 பர்சன் போகிறது, ஒரு ஃபேமிலியாக போகிறது அந்த மாதிரி வந்து போட்டிங் இருக்கும். நம்மள செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரியும் இருக்கும்.
அப்படி இல்லைன்னா அவங்களையும் கொண்டு வந்து விடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங் இருக்கும். சில கார்னேஜில வந்து நம்ம பே பண்ணிட்டு போட்டிங் போயிட்டு வர்ற மாரி இருக்கும். நம்ம இன்னைக்கு இங்க வந்துட்டு ஒரு பிளேஸ் புடிச்சுட்டு, ஒரு பாய போட்டு, நம்ம வாங்கிட்டு வந்த பரோட்டா சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு, இனியன் கூட விளையாடிட்டு, அங்க லைட்டா வாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்றது தான் பிளானு. இங்க கொஞ்சம் தூரம் உள்ள வந்தோம். வந்ததுக்கப்புறம் அங்க ஒரு பிளேஸ் இருந்தது. யாருமே இல்ல. பக்கத்துல கொஞ்சம் தூரத்துக்கு யாருமே இல்ல. ஸோ அங்க வந்து பாய் போட்டு அங்க வந்து சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்திருக்க பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து ஈச்சம்பழ மரம். அ இப்போ ஆல்ரெடி வந்து சீசன் வந்து முடியிற டைமு. பழம் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. இங்க அதிகமா வந்து கொட்டி கிடக்கிறது எல்லாமே வந்து இவங்க அப்பப்ப கிளீன் பண்ணிருவாங்க. ஸோ இந்த லைன் ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஈச்சம்பழ மரம். பக்கத்திலேயே வந்து கிணல் வந்து இருக்கு. ஸோ அங்கங்க ஈச்சம்பழம் மரத்துக்கு நடுவுல வந்து லைட்ஸ் வச்சுட்டு ஒரு பார்க் மாரி செட்டப் பண்ட்டாங்க. ஃபுல்லா வந்துட்டு நீங்க இங்க பார்க்கலாம். நெறைய பேர் அங்க உட்காந்து, நான் சொன்ன மாதிரியே எல்லாருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பசங்க அங்கங்க விளையாடிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம அக்டோபர் மந்த்ல இருக்கோம். ஸோ அக்டோபர் மந்த்னாலே ஆல்மோஸ்ட் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாரி வின்டர் டைம்ல தான் நம்ம வெளியில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். சம்மர் டைம்ல ஈவன் நைட்ல கூட நம்ம வெளியில வர முடியாது. நான் ஃபர்ஸ்ட்டு துபாய் வந்தப்ப ஃபுல்லா சம்மர். ஜூன் மந்த் தான் வந்து நான் துபாய்க்கு வந்தேன். அப்பதான் பீக் சம்மரா இருந்தது. ஹியூமிடிட்டி பயங்கரமா இருந்தது. நான் எப்படி ஃபர்ஸ்ட்டு துபாய் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஜாப் வந்து ஆன்லைன்லயே தான் அப்ளை பண்ணேன். இங்க துபாய்ன்னு சொல்லிட்டு மட்டும் நான் அப்ளை பண்ணல. இருக்கிற கல்ஃப் கண்ட்ரீஸ், சிங்கப்பூர் எல்லாமே வந்து அப்ராட் கம்பெனிஸ்க்கு தான் நான் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டெய்லி வந்து நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேன். எப்படி அப்ளை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து என்னோட ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட் எடுத்துருவேன். லிஸ்ட் எடுத்துட்டு அந்த லிஸ்ட்ல இருந்து எல்லா கம்பெனிஸோட இமெயில் கலெக்ட் பண்ணுவேன். அந்த இமெயில் கலெக்ட் பண்ணி என்னோட ரெஸ்யூம் ப்ளஸ் கவர் லெட்டர் ஆட் பண்ணி டெய்லி நான் வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து நான் ரெஸ்யூம் அனுப்பிட்டே இருப்பேன். ஸோ இது ஒரு டெய்லி எனக்கு ஒரு வேலை இப்போ ஈவினிங் ஆயிட்டாலோ இல்ல ஃப்ரீ டைம்னு இல்ல. மோஸ்ட்டா என்னோட வேலையே வந்துட்டு எல்லா கம்பெனிஸ்க்கு வந்து நான் ஜாப் அப்ளை பண்றதா இருக்கும். ஸோ ஒரு ஒரு கம்பெனி இமெயிலையும் எடுத்து ஃபுல்லா வந்து நான் அனுப்பிட்டே இருப்பேன். ஸோ சில கம்பெனிலேருந்து நெறையா வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு. நான் ஃப்ரெஷரா தான் இத்தனைக்கும் நான் அப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு டைரக்ட்டா அப்ளை பண்றதே வந்து ஃபாரின்க்கு அப்ராட்க்கு அப்ளை பண்ணும்போதே நான் வந்து ஃப்ரெஷரா தான் அப்ளை பண்ணேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்க ரெக்யர்மென்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாலும், நான் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். சப்போஸ் வேற ஏதாவது வேக்கன்சி இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாரி நான் அப்ளை பண்ணும்போது நெறைய வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நெறைய ரீசனால ரிஜெக்ட் பண்ணாங்க. ஃபைனலா வந்துட்டு எனக்கு துபாய்ல இருந்து எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ நான் எப்பயும் போல காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில தான் வந்து நான் இமெயில் பார்த்தேன். இமெயில் பார்க்க போகும்போது இந்த மாதிரி உங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ உங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்வியூ வைக்கிறோம்னு சொன்னாங்க. இன்டர்வியூ டைமிங் எல்லாமே சென்ட் பண்ணாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டே வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஆன்லைன்லயே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஆன்லைன்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஆயிட்டேன். செலக்ட் ஆனத ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து அர்ஜென்ட் ரெக்யர்மென்ட்னால கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு நீங்க செலக்டட்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலா வந்து அப்புறம் எப்படி அங்க வர்றது, ஏது, என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அப்ப என் கையில வந்து பாஸ்போர்ட்டே கிடையாது. எதுவுமே இல்ல. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்ல எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஸோ விசா இதெல்லாம் டிக்கெட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்க வாங்க. நாங்க எல்லாமே வந்து பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மகிட்ட பாஸ்போர்ட்ல எனக்கு வந்து 1 மந்த் டைம் கேட்டேன் நானு. அந்த நேரத்தில. ஸோ 1 மந்த்துக்குள்ள எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணேன். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அ தக்கல்ல அப்ளை பண்ணா சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில நான் தக்கல்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தக்கல் அப்ளை பண்ணிட்டு நான் அப்பாயின்ட்மென்ட்க்கு போனேன். பாஸ்போர்ட் அப்பாயின்ட்மென்ட்க்கு. ஆனா அந்த அப்பாயின்ட்மென்ட்ல போயிட்டு எனக்கு என்கிட்ட வந்து ப்ராப்பரான ப்ரூஃப் இல்ல. ப்ராப்பரான ப்ரூஃப்னா என்னோட ப்ரூஃப் எல்லாமே வந்து அட்ரஸ் வேற மாரி இருந்தது. ஸோ ஒரு ப்ரூஃப்ல வந்து அட்ரஸ் வேற மாதிரி, இன்னொரு ப்ரூஃப்ல வந்து அட்ரஸ் வேற மாரி இருந்ததுனால, அந்த நேரத்தில அந்த அப்பாயின்ட்மென்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. என்னால வந்து ப்ராப்பரா வந்து அந்த தக்கல் பாஸ்போர்ட் அப்பாயின்ட்மென்ட் வந்துட்டு அட்டெண்ட் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து வந்து நார்மலே போடலாம். நார்மலே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நார்மலா அப்ளை பண்ணாலே 1 வீக்குக்கு வந்து உங்களோட பாஸ்போர்ட் வந்துரும்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் நார்மலாவே அப்ளை பண்ணேன். ஆனா எனக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் வந்து கிட்ட கிடைக்கவே இல்ல.
10 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து அப்பாயின்மெண்ட்டு இருக்குன்னு சொல்லி காமிச்சது. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு 10 டேஸில் நான் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டேன். வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட் அட்டெண்ட் பண்ணேன். அந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஓகே ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் நான் வந்து பாஸ்போர்ட்காக வெயிட் பண்ணேன். அப்புறம் அதுலேருந்து ஒரு 10 டேஸ் ஆச்சு எனக்கு பாஸ்போர்ட் வர்றதுக்கு. ஸோ பாஸ்போர்ட் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து விசா. இங்கே துபாயில் வந்துட்டு விசிட் விசா. அந்த நேரத்தில் வந்து 3 மந்த் விசிட் விசா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ 3 மந்த்துக்கு வந்து விசிட் விசா வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு, அப்போ வந்து என்னோட சித்தப்பா வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அபுதாபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால் வந்து அவர் எனக்கு வந்து விசிட் விசா அப்ளை பண்ணி கொடுத்தாரு. அந்த நேரத்தில் ஒரு சேலரி எல்லாமே வந்து கைட் பண்ணது எல்லாமே வந்து எங்கள் சித்தப்பா தான். அவர் அங்கே இருந்தார். இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அபுதாபியில் ஒர்க் பண்ணனால ஸோ இங்கே வந்து என்னென்ன எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரியும். அது வந்து சொன்னார். இந்த மாதிரி சேலரி ரேஞ்சு இது எல்லாமே சொன்னார். ஸோ அதை வச்சு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டேன். பாஸ்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் விசிட் விசா எடுக்கிறதுக்கு ஒரு 5 டேஸ் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி விசிட் விசா அப்ளை பண்ணேன். விசிட் விசா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ்க்குள்ளேயே வந்துட்டு எனக்கு விசிட் விசா வந்துருச்சு. 30 டேஸ் விசிட் விசா. ஸோ விசிட் விசா வந்துச்சு, நம்மகிட்ட பாஸ்போர்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து கம்பெனிக்கு வந்து நான் இமெயில் அனுப்பினேன். இந்த மாதிரி வந்து நான் ரெடியாக இருக்கேன் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, இப்போ நீங்கள் வர வேணாம், 1 மந்த் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அப்போ வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா வந்து ஏன் தள்ளி போடுறாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜூன் மந்த் இங்கே வந்து ரம்ஜான் நடந்துட்டு இருந்தது. ரம்ஜான்னா இங்கே வந்து ஆஃப் டே தான் வந்து நமக்கு ஒர்க்கிங் டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுல் ஒர்க்கிங் டே இருக்கிறப்ப நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் என்ன டேட்டில் வரலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரீசன் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். ஏன்னா வந்து 1 மந்த் நீங்கள் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது தள்ளி போகிற மாதிரி இருந்ததா. ஸோ அதுக்கப்புறம் 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் வந்து அவங்களுக்கு நான் இமெயில் அனுப்பி எப்போ டிக்கெட் போடலாம்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ ஒரு டேட் சொன்னாங்க. அந்த டேட்டுக்கு 1 வீக் முன்னாடி நான் டிக்கெட் போட்டேன். டிக்கெட் போட்டு வெயிட் பண்ணிவிட்டு டிக்கெட் காப்பி அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். டிக்கெட் காப்பி, விசா காப்பி சென்ட் பண்ணிவிட்டு டைமிங் எல்லாம் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி நான் அங்கேருந்து துபாய்க்கு வந்து அங்கேருந்து எப்படி நான் வந்து உங்கள் கம்பெனிக்கு வரதுன்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் ஏர்போர்ட் வந்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து உங்களை நான் பிக்கப் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னோட டிக்கெட் காப்பி அந்த டைமிங் வந்துட்டு இங்கேருந்து சென்னை டு துபாய் தான் நான் அப்போ ட்ராவல் பண்ணேன். சென்னையில் எத்தனை மணிக்கு நான் மார்னிங் இங்கே வந்து 9:30க்கு வந்து சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறினேன். 12 o'clock வந்து ரீச் ஆகினேன். இறங்கின உடனே அங்கேருந்து அப்படியே எக்ஸிட்டை நோக்கி நான் மட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன். இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ அங்கேருந்து வந்தப்போ அந்த கம்பெனி நேம் வச்சு போர்டு வச்சு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் போயிட்டு அங்கேருந்து அவர் என்னை வந்து கம்பெனிக்கு கூப்பிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு வந்ததுமே எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நான் வந்து தனியாக தான் வந்தேன். ஐடியாவே இல்லை. எல்லாமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி துபாய் வரைக்கும் நான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்தது தான் வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆச்சு எனக்கு. ஸோ ஏன்னா எல்லாமே வந்து நான் டிக்கெட்டு, விசா எல்லாமே வந்து நான் ஓன் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தான் வந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் அவங்க அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு 2 டேஸ்லேயே வந்துட்டு எனக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்பிட்டாங்க. அதை நடுவில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆஃபர் லெட்டர் அனுப்புனதுக்கப்புறம் அதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி நான் வர ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது கூட இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். நான் அதிகமாக எங்கேயும் ட்ராவல் பண்ணது கிடையாது. எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ட்டில் அங்கேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும். இது ஒரு கான்ஃபிடென்ட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வர ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து சென்னையிலேருந்து துபாய் வந்ததும் அவங்க அந்த கம்பெனிக்காரங்களை பார்த்ததும் அங்கேருந்து வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு 60 கிலோமீட்டர். ஸோ அங்கேருந்து ஃபுல்லாக செம்ம வெயில், வர்ற வழியில் ஃபுல்லாகவே கார்லேருந்தே வந்து பார்க்க முடிஞ்சுது. ஃபுல்லாக ஓப்பனாக பில்டிங் மட்டும்தான் இருந்தது. அவ்வளோவா அது மரம்லாம் பார்க்க முடியல. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது துபாய் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. நான் துபாய் வந்துட்டு எங்கே ஸ்டே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வந்து ஆஃபீஸ்லேருந்து என்னெல்லாம் சொன்னாங்க, என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு ஒரு அக்காமடேஷன் இருக்குது. அந்த கம்பெனிக்கு ஒரு அக்காமடேஷன் இருக்குது, ஓன் அக்காமடேஷன். அந்த அக்காமடேஷனுக்கே என்னை அனுப்பிட்டாங்க. அங்கே தான் நான் ஸ்டே பண்ணேன். ஃபுட்டு, அக்காமடேஷன், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்துட்டு நான் இன்டர்வியூவில் எடுக்கிறப்பவே எல்லாமே கேட்டேன். அப்போவே தெளிவாக எனக்கு டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கும், ஃபுட் அலவன்ஸ் எப்படி இருக்கும், ப்ளஸ் வந்து அக்காமடேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வந்து இன்டர்வியூவிலே கேட்டேன். அவங்களும் வந்து ப்ராப்பராக எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லாமே வந்து கம்பெனி வந்து பார்த்துக்குன்னு சொல்லிட்டு, கம்பெனி ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போவே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்போ ஏதாவது டவுட்னா அந்த நேரத்தில் வந்து நான் கம்பெனிக்கு இமெயில் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பண்ணேன். ஸோ அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வர்றப்போ எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வர்றதுனால. இப்போ வந்து நமக்கு வந்து அதிகமாக வீடியோ, யூடியூப் இருக்குது, வ்ளாக் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை வச்சு
ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா அந்த நேரத்தில வந்துட்டு மொபைல் யூசேஜ் கம்மி. அதனால வந்து அந்த அளவுக்கு நம்ம எதுனாலும் கேட்டு தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில நான் வந்தப்போ ஒரு ஒரு பெரிய விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நான் அதிகமா எங்கேயும் வெளியில ட்ராவல் பண்ணதுனால, எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தான் தெரிஞ்சது. இப்போலாம் எல்லாரும் வந்துட்டு நம்ப ஊர்லேருந்து அதாவது சென்னையிலேருந்து துபாய் வராங்கன்னா, ஈஸியா வந்துட்டு போயிடுறாங்க. நம்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெளியூர்லேருந்து சென்னை வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு போறாங்க. ஈவன் சில பேர் வந்து மொபைல் வாங்குறதுக்காக மட்டும் வந்து துபாய்ல வந்து மொபைல் வாங்கிட்டு சென்னைக்குலாம் போயிடுறாங்க ஈஸியா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மகிட்ட டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. கையில மொபைல் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து நம்ம எல்லாமே ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் நெறைய பேர் இருக்குது. அப்ப அந்த மாரி இல்லாதனால, அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ராட் வர்றது. ஸோ இதுதாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேலை கிடைச்சது. எப்படி வேலை கிடைச்சது, நான் எப்படி துபாய் வந்தேன்றது எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஸோ இன்னைக்கு நம்ம அகைன் நம்ம விளாகுக்கு வரலாம். ஆல்மோஸ்ட் நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டாச்சு. விளையாண்டு பக்கத்துல இருக்கிற அந்த தண்ணி பார்க்கறதுக்காக கிணல் கிட்ட வந்துட்டோம். வந்து வேடிக்கை பார்த்துட்டு அங்க கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் டைம் வந்து 10:30 கிட்ட ஆயிருந்தது. ஸோ 10:30க்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். போற வழியில வந்து கொஞ்சம் கேஷ் டெபாசிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அத வந்து டெபாசிட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போறது தான் பிளான். ஸோ இந்த விளாக் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நெறைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது பத்தி தெரியணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அந்த டாபிக்க பத்தி பேசுறேன்.